உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நம்ம ஊர் ரேஷன் கடையில் கொடுக்கப்படுற இந்த பாமாயிலால் ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் நீ பீதியை கிளப்ப பார்க்குறியா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கோவப்படுறது எனக்கு கேட்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பாமாயிலை டைரெக்டாக எடுத்துக்கிறதால இல்லை, இன்னும் வேறு விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இந்த பாமாயிலால் இவ்வளோ உயிரிழப்புகள் ஒவ்வொரு வருஷமும் ஏற்பட்டு இருக்கு. இப்போ பொதுவாக பாமாயில் அப்படின்னு வந்துச்சுனாலே இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா இந்த கேள்வி தான் நிறைய பேருக்கு வரும். இந்த கேள்விக்கான பதிலை கூட நம்ம போக போக பார்ப்போம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த பாமாயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ உலக மக்கள் தொகையில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த பாமாயிலால் அந்த நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. மக்கள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் என்னென்ன? இப்போ பொதுவாகவே பாமாயில் உடம்புக்கு நல்லதா கெட்டதா? இது போக ரொம்ப முக்கியமாக இந்த பாமாயிலை பற்றி நாம் அதிகம் பேசாத ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சீட்டேட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தினந்தோறும் இந்த பாமாயில் கண்டிப்பாக தேவைப்படுது இல்லையே? நான் சூரியகாந்தி எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய் இதானே பயன்படுத்துகிறேன், நான் எங்கள் பாமாயிலை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போது ரேஷன் கடையிலையோ மல்லிகை கடையிலையோ அங்கே நம்ம கிடைக்கிறதுல பாமாயில் அதுவாக மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு வகையிலையுமே கூட பாமாயில் நமக்கு தினம் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு பயன்படுத்தணும்ல சோப்பு, அதுக்கப்புறம் பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் சிப்ஸ் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் நம்ம மேலே பூசிக்கக்கூடிய இந்த காஸ்மெட்டிக்ஸ், டியோட்ரண்ட்டு, இந்த மாதிரி நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் செய்கிறதுக்கு இந்த பாமாயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. கடைசியாக 2025 மட்டுமே தோராயமாக ஒரு 75 மில்லியன், அதாவது 7.5 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கு இந்த பாமாயிலை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. உலகம் முழுக்கவே இவ்வளோ அதிகமாக தேவைப்படுற இந்த பாமாயிலை யார் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது பனைக்கு பேர் போன தமிழ்நாடு கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் தமிழ்நாடும் கிடையாது, இந்தியாவும் கிடையாது. உலகம் முழுக்கவே இந்த பாமாயிலை அதிகமாக ஏற்றுமதி பண்ணுற நாடுகளில் இந்தியாவுக்கு 42வது இடத்துல தான் இருக்குது. அப்போ யார் இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியா தான் முதலிடத்தில் இருக்காங்க. உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யப்படுற இந்த பாமாயில்ல கிட்டத்தட்ட 58% இந்தோனேஷியாவிலிருந்து மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுது. ஒவ்வொரு வருஷமும் 46 மில்லியன், அதாவது 4.6 கோடி டன் அளவுக்கு இவங்க பாமாயிலை ஏற்றுமதி பண்றாங்க. இந்த ஏற்றுமதியால இந்தோனேஷியாவுக்கு பெரிய அளவில் பணம் கிடைக்கிறதுனால கூட இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறி இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இப்போ தமிழ்நாடு பனைக்கு பேர் போனது அப்படின்னு சொல்றோம், ஆனாலும் இந்த ஏற்றுமதியில ஏன் நம்ம இல்லவே இல்லை அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, இப்போ பாமாயில் செய்யறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பனையும் தமிழ்நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய அந்த பனையும் முற்றிலுமா வேற வேற. இப்போ விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பனை மரங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய பனங்காயெல்லாம் பார்த்தோம்னா நல்லா சைஸ்ல பெருசா இருக்கும், அதுக்குள்ள நொங்கு இருக்கும், நாம சாப்பிடுவோம். இதை பொராசஸ் பிளாபலிஃபர் அப்படிங்கிற அறிவியல் பேரோட கூப்பிடுறாங்க. இந்த தமிழ்நாட்டு பனையில உங்களுக்கு எண்ணெய் சத்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுவே இந்தோனேஷியாவில் எண்ணெய்க்காக வளர்க்கக்கூடிய அந்த பனைமரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பனங்காயும் நம்ம பனங்காயும் முற்றிலுமா வேற மாதிரி இருக்கும். அதோடைய பனங்காயெல்லாம் சைஸ்ல ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், நல்லா கொத்து கொத்தாதான் அப்படியே காய்ச்சி தொங்கும். இப்போ ஒரே மரத்தில் 10 கிலோ அளவுக்கு கூட இந்த பனங்காய்கள் தொங்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதோடைய வளர்ச்சி இருக்கும். இப்போ நீங்க டக்குன்னு அதோட போட்டோ பார்த்தீங்கன்னா என்னடா ஈச்சங்காயை காட்டிட்டு பனங்காயன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணும். இப்போ ரேஷன் கடையில் பாமாயில் கொடுக்குறாங்கல்ல, அந்த பாமாயிலோட பாக்கெட்ல உங்களுக்கு ஒரு போட்டோ பெருசா போட்டிருப்பாங்க. அந்த பனங்காய் தான் இந்த பனங்காய். இதுல இருந்தா நமக்கு எண்ணெய் தயாரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ இந்த பனங்காயை பொறுத்த வரைக்கும் இதுல எண்ணெய் சத்து நம்ம பனங்காயை விட ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதோடைய பழத்துல இருந்தும் சரி, காயில இருந்தும் சரி, அதே மாதிரி விதையில இருந்தும் சரி உங்களால் எண்ணெய் எடுக்க முடியும். முற்றிலுமா எண்ணெய் உற்பத்தி பண்றதுக்காக மட்டுமே இருக்கிற ஒரு பனைமரம்னா அது இந்த பனைமரம் தான். இதோட அறிவியல் பேரை எலைஸ் குனென்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ சமீப காலங்களில் ஒரு சில இடங்கள்ல விவசாயிகள் இந்த எண்ணெய் பனைகளை கொஞ்சம் அதிகமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டு பனையை விட இந்த எண்ணெய் பனையை வளர்க்கறதுக்கு ரொம்ப அதிகமான தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ தமிழ்நாட்டில் பனைமரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 51 மில்லியன், அதாவது 5 கோடி கிட்ட பனை மரங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது நம்ம தமிழ்நாடோட ஒட்டுமொத்த ஏரியால இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான கரெக்டான டேட்டா இல்லை. ஆனா அதுவே காடுகள் இல்லாம மற்ற மரங்கள், இந்த தென்னை, பனை, இந்த மாதிரியான மற்ற மரங்கள்லாம் எவ்வளவு பயிரிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா பார்க்கும்போது ஒரு 4%, இது எல்லாமே சேர்த்து பனை இல்லாம மற்ற எல்லா மரங்களும் சேர்த்தே ஒரு 4% தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆனா அதுவே நீங்க இந்தோனேஷியா போய் பார்த்தீங்கன்னு நினைச்சுங்களேன், இது முற்றிலுமா வேற டேட்டாவா இருக்கு. என்னன்னா, அந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.5
1.5 கோடி ஹெக்டேர் அளவுக்கு இந்த பனை மரங்களை மட்டுமே விதைச்சு வச்சிருக்காங்க. அந்த 1.5 கோடி அப்படிங்கிறது இந்தோனேஷியாவோட ஒட்டுமொத்த பரப்பளவில் ஒரு 9-10% பனை மரங்களால் மட்டுமே நிரம்பி இருக்கு. இவ்வளோ எண்ணெய் பனை மரங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்தோனேஷியா இந்த பாம் ஆயில் எக்ஸ்போர்ட்ல முதல் இடத்துல இருக்காங்க. ஆனால் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறுது அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன கதை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பொதுவாக இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய தீவுகள் 17,000 தீவுகளுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. அவ்வளோ தீவுகள் சேர்ந்த ஒரு நாடு தான் இந்தோனேஷியா. அங்கே அதிகமான தீவுகள் மட்டும் இல்லாமல் காடுகளோட எண்ணிக்கையுமே ரொம்ப அதிகம். ஒட்டுமொத்த இந்தோனேஷியாவோட பரப்பளவில் 50% கிட்ட காடுகளால் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. இப்போ இவ்வளோ காட்டுப்பகுதிகள் இருக்கிறதுனால அங்கே ரொம்ப வித்தியாசமான, சொல்லப்போனால் இந்தோனேஷியாவில் மட்டுமே வாழக்கூடிய நிறைய உயிரினங்களை நம்மளால் அங்கே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சுமத்ரா புலிகள், சுமத்ரா யானைகள், போர்னியன் புலிகள், போர்னியன் யானைகள், அதுக்கப்புறம் போர்னியன் ஒராங்குட்டான், பிளாக் மக்காக், பாபுரிசா அப்படிங்கிற ஒரு பன்றி வகை, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே நம்மளால் எடுக்க முடியும். அவ்வளோ உயிரினங்கள் அங்கே ஸ்பெசிஃபிக்காக வாழுது. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த போர்னியா புலிகள், சுமத்ரா புலிகள்லாம் சொன்னேன்ல, இதுங்க எல்லாமே மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய புலிகள், யானைகளை விட சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கான்செப்டை பத்தி நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அதுதான் ஐலாண்ட் டுவார்ஃபிசம். அதாவது ஒரு மெயின்லேண்ட்ல ஒரு உயிரினம் இருக்கு, உதாரணத்துக்கு ஒரு புலி இருக்கு. அதே மாதிரியான ஒரு புலி வந்து உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுலையும் இருக்கு. இப்போ இந்த தீவுல அந்த புலிக்கான உணவு ரொம்பவே அதிகமாக கிடைச்சிச்சுன்னா, இந்த மெயின்லேண்ட்ல இருக்கிறத விட இந்த தீவுல அந்த புலியோட சைஸ் தொடர்ந்து பெருசாகிக்கிட்டே போகும். காலப்போக்கில் அந்த புலிகள் எல்லாமே தலைமுறையாவே பெருசாவே வளர்ந்துட்டு வரும். அதே மாதிரி உணவு ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உயிரினத்தோட சைஸும் அப்படியே காலப்போக்கில் குறைஞ்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறைகள்லையுமே அந்த உயிரினங்கள் குட்டியாவே பிறக்கிற மாதிரி வாழும். அந்த வகையில் தான் இந்த போர்னியன் யானைகள், போர்னியன் புலிகள், சுமத்ராவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதெல்லாமே சைஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாக இருக்கு. இப்போ இந்த சின்னதான உயிரினங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்தோனேஷியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி கொமோடோ டிராகன்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீடைல் வீடியோ பண்ணியிருக்கோம். உடும்பு மாதிரி தான் அது இருக்கும். அது எந்த உயிரினத்தை கடிச்சாலும் கொஞ்ச நாள்லயே அந்த உயிரினங்கள் கண்டிப்பா இறந்து போயிடும். அதோடைய வாழ்க்கையே கொஞ்சம் விசித்திரமான வாழ்க்கை. இந்த கொமோடோ டிராகனுமே இந்தோனேஷியாவோட ஒரு சில தீவுகளில் மட்டும்தான் இயற்கையான சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி இந்தோனேஷியாவில் மட்டுமே வாழ்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயிரினங்களை நம்மளால பார்க்க முடியும். இவ்வளோ ஆச்சரியங்கள் நிறைஞ்ச இந்த இந்தோனேஷியாவில் இவங்க சாதாரணமாக இந்த எண்ணெய் பனை மரங்களை நட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இல்லை. இன்னும் சரியாக சொல்லணும்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தோனேஷியாவில் இந்த எண்ணெய் பனை மரங்கள் இருந்துச்சா அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த நாட்டுக்குன்னு பூர்வீகமான பனை மரங்கள் தான் அங்கே அதிகமாக இருந்திருக்கு. இப்படி இருந்த சமயத்தில் தான் 16ஆம் நூற்றாண்டிலே இதோட பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. யாரால அப்படின்னு கேட்டோம்னா ஐரோப்பியர்களால் தான். ஐரோப்பியர்கள் உலகம் முழுக்க நிறைய நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த வகையில் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கும் அவங்க போயிருக்காங்க. அந்த கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய கானா, லைபீரியா இந்த மாதிரியான நாடுகளில் இந்த எண்ணெய் பனை மரங்களை பார்த்து அதை அவங்க போகக்கூடிய மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த வகையில் தான் இது இந்தோனேஷியாவுக்கும் வர ஆரம்பிக்குது. அதுலேயும் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த எண்ணெய் பனை மரங்கள் அங்கே ரொம்ப அதிகமாக விளைவிக்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த எண்ணெய் பனை மரங்கள் வந்து நிறைய எண்ணெய் எடுக்கலாம், அது மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரிய வருது. அங்கே புதுசாக வந்து அரசாங்கங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிய வர ஆரம்பிக்கணும்னு நிறைய மக்கள் அந்த பனை மரங்களை அப்படியே விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க வெட்டினது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா சொன்னேன்ல, அதாவது இந்தோனேஷியாவோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 50% அளவுக்கு காட்டு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்பயுமே 50% இல்லை. ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா 1950ல் இந்தோனேஷியாவோட ஒட்டுமொத்த நிலப்பகுதியில் 84% காட்டு பகுதிகளாக இருந்திருக்கு. அடுத்த 75 வருஷத்தில் 34% காடுகளை முற்றிலும் அழிச்சு அங்கே முழுக்க இந்த பனை மரங்களை மட்டுமே நட்டு வச்சிருக்காங்க. இங்கே தான் ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற காட்டை அழிச்சிட்டு வீடு கட்டினாதானே தப்பு, அங்கே பனை மரத்தை தானே நட்டு வைக்கிறாங்க, இப்போ மரத்துக்கு மரம் தானே ஈக்குவலாக வருது, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. என்னன்னா இப்போ இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே முற்றிலுமா வேறுபட்ட விலங்குகள் வாழுது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு காடுங்கிறது மரங்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், அங்கே கீழே இருக்கக்கூடிய மண்ணோட சேர்த்து எல்லா உயிரினங்களும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் ஒரு காடுங்கிறது. இப்போ இவங்க இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் ரொம்பவே அதிகமாக அழிக்க ஆரம்பிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த போர்னியன் எலிஃபென்ட், அந்த குட்டியாக இருக்கும் அந்த யானை சொன்னோம்ல, அந்த யானை வாழக்கூடிய பகுதி தான் போர்னியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீவு. அந்த தீவில் மட்டுமே 2000லேருந்து 2018 வரைக்கும் அந்த 18 வருஷத்தில் மட்டுமே அந்த தீவோட காட்டுப்பகுதியில் ஒரு 39% காட்டுப்பகுதியை முற்றிலுமாக அழிச்சு அங்கே தான் இவங்க இந்த பனை மரங்களை நட்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த பகுதியில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்த அந்த போர்னியன் யானைகள், போர்னியன் புலிகள், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இந்த காடுகள் அழிய ஆரம்பிச்சதுனால அதுங்களுமே கொஞ்சம்
கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இது போக ஒராங்குட்டான் வகை குரங்குகள், இப்போ இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அந்த படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒராங்குட்டானோட போட்டோ காமிச்சோன்னே உங்களுக்கு அது ரிலேட் ஆகும். இந்த ஒராங்குட்டான் குரங்குகள் ஒவ்வொரு வருஷமுமே 1000க்கும் அதிகமான ஒராங்குட்டான் அந்த காடுகளை அழிக்கிறது மூலமா அதுங்களுக்கு வீடு இல்லாமல் போகுது, இதனால அழிஞ்சு போகுது. இது போக அந்த காடுகளை அழிக்கும் போது அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதுனால சுட்டு வீழ்த்தப்படுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால அந்த ஒராங்குட்டான் தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல இந்தோனேஷியா தீவு முழுக்க இந்த ஒராங்குட்டானோட எண்ணிக்கைங்கிறது 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. ஆனா அதுவே கடந்த 60 வருஷத்துல இந்த போர்னியா தீவுல இந்த ஒராங்குட்டானை மட்டுமே 60% காலி பண்ணிட்டாங்க. அதுவே சுமத்ரா தீவுல கடந்த 75 வருஷத்துல மட்டுமே 80% ஒராங்குட்டான் குரங்குகளை முற்றிலுமா அழிச்சிட்டாங்க. விலங்குகள் தானே பாதிக்கப்படுது, மனுஷங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மனுஷங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. என்னன்னா மிகப்பெரிய அளவில் காட்டு பகுதி அது. அப்போ அந்த காட்டிலேயே பூர்வீகமாக வாழக்கூடிய அந்த பூர்வக்குடி மக்களுக்கு அவங்களுடைய அந்த காட்டு பகுதியை வெட்டி தள்ளி அவங்கள அங்கேருந்து விரட்டி விடுறது, அதுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து சுட்டு தள்ளுறது, இந்த மாதிரி அவங்களுக்குமே நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அது போக இந்த காடுகளை வெட்டி அது எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக நெருப்பு பற்ற வைக்கிறது, அப்படி பற்ற வைக்கிறது மூலமாக அதிகமான புகை வெளியே வந்து அந்த புகையுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க இவங்க எல்லாத்தையும் அதிகமாக பாதிக்குது. அந்த புகை வரதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இவங்க பற்ற வைக்கிற தீயால் ஏற்படக்கூடிய புகை சேட்டலைட் இமேஜஸ்லேயே சூப்பராக கவர் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய காட்டுப்பகுதியில் தீ வச்சு கொளுத்துறது மாதிரியான ரொம்ப மோசமான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இவங்க அந்த காட்டுப்பகுதியை அழிக்கிறத வந்து நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய பேர்லாம் வந்து இப்படி செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்தோனேஷியா அரசாங்கத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நாங்கள் இந்த ரெக்ளமேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெக்ளமேஷன் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயுமே மக்களுடைய குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்துல இந்த காடுகளை வெட்டி அங்கே வந்து இந்த பனைமரங்களை நட்டு வச்சிருப்பாங்கல்ல, இவங்களை தான் வந்து கவர்மெண்ட் ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருந்து நிலத்தை பிடுங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுவே பணம் படைச்சவங்க அதிகாரம் இருக்கிறவங்க அவங்களுடைய பிளான்டேஷன்ஸ்லாம் இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன நிலங்களை வந்து அரசாங்கம் பிடுங்குறாங்கல்ல, அப்படி பிடுங்கினதுக்கு அப்புறமா அரசாங்கமே அங்கே மறுபடியும் இந்த பனைமரங்களை தான் நட்டு வைக்கிறாங்களே தவிர அவங்க திரும்பியே இந்த காட்டுப்பகுதி ரிவைவ் பண்ணுறதுக்கான எந்த விஷயமே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கே பெரிய அளவில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுதான் இந்தோனேஷியாவோட இப்போதைய நிலைமையாக இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாம் ஆயில் நம்மளோட ரொம்ப முக்கியமான ப்ராடக்டாக மாறி போயிடுச்சு. அதை தயாரிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நாடாகவும் இந்தோனேஷியா மாறி போயிடுச்சு. ஆனால் அதை தயாரிக்கிறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய விலை அந்த நாட்டுடைய காட்டுப்பகுதியில் அழிக்கிறது, அதனால் உயிரினங்கள் இறந்து போகிறது, அதுக்காக மனிதர்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி அது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாகவும் மாறி போகுது. அப்போது நமக்கு முக்கியமான ஒரு ப்ராடக்டை கொடுக்கறதுனால இங்கே இவ்வளோ பெரிய அழிவு ஏற்படுது. இப்போ இது சரியா தவறா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ கடைசி விஷயத்துக்கு வருவோம். இந்த பாம் ஆயில் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கான பதிலை நாம் சொல்கிறத விட நிறைய டாக்டர்ஸ் ஏற்கனவே இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி எண்ணெயை மறுபடி சூடு பண்ணி நம்ம சாப்பிடாமல் இருந்தாலே அந்த எண்ணெயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் கம்மியான அளவில் பயன்படுத்துங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மற்றபடி இந்த பாம் ஆயில் சாப்பிடலாமா இல்லையா இந்த கேள்வியும் இதை வந்து தவிர்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம போகவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. இப்போ இந்தோனேஷியாவில் இவ்வளோ பிரச்சனை ஏற்படுது இல்லை, இந்த பிரச்சனைக்கான ரொம்ப முக்கியமான புள்ளியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வேறு நாடுகளுக்கு போகும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த நாட்டுக்குள்ளே நிலச்சி அதை இந்த மக்கள் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சி அவங்க பெரிய அளவில் அதை பிளான்டேஷன் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஐரோப்பியர்களால் இந்தோனேஷியாவில் மட்டும்தான் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நிறைய நாடுகளில் அவங்க எப்போ சொன்ன விஷயங்கள் இப்போ வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் தேனீக்கள் இருக்குல்ல, அந்த தேனீக்களால் அமெரிக்கா ரொம்ப பெரிய பிரச்சனையை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னா இங்கே பனை மாதிரியே தான் அங்கேயும் 1950 முன்னாடி வரைக்கும் அங்க அப்படி ஒரு தேனி வகையே கிடையாது. ஆனா அதுக்கப்புறமா புதுசாவே ஒரு தேனி வகை உருவாக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அது போய் சேருது. அப்படி போய் சேர்ந்ததுனால இப்போ வரைக்குமே ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை அமெரிக்கா சந்திச்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன மாதிரியான தேனி வகை, எதுக்காக அந்த தேனியை வந்து உருவாக்குனாங்க, அது என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.